விஜியோட பாய் ஃப்ரெண்டை நல்லா பேச வச்சிடுறாங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொன்னோடனே பிருந்தா கோவப்பட்டு ஹேய் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. என்னாச்சு, என்ன ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை ரோட்டில் போகிறவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஓ, குறுக்கில் வரான், தூரப்படான்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு வண்டி விட்டுடுறாங்க. வீரா அப்புறம் இறங்குங்க, இங்கேயா நம்ம பார்க்க போகிறோம், விஜி இங்கேயா வந்திருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம் இங்கே தான் வர சொல்லிட்டாங்க, வெளியேங்கன்னா பார்த்தா யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கண்மணி அவங்க அம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க வரதை பார்த்து யார் இதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி இது நம்ம விஜி இருக்காங்க, விஜிக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே கண்மணி கடுப்பாயிடுறாங்க. எங்கெங்க என்னோட விஜி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்குறாரு. இங்கே பாருங்கள், விஜி எல்லாம் இங்கே இல்லை, நாங்கள் வந்துட்டு விஜி இப்போ இருக்காளே அந்த வீட்டு ஆளுங்க, அவளால் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா ஏமாற்றி கூட்டின்னு வந்துட்டிங்களா, நான் உடனே இப்போயே இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ண, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை வந்துட்டு மீட்டு கொடுக்க முடியும், நாங்கள் சொல்கிறது கேளுங்க, அந்த விஜயால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஏன் விஜி இப்படி பண்ணியிருப்பாளாம், ஏன் விஜி இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, காலேஜில் எவ்வளோ நல்லவளாக இருந்தால் தெரியுமா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவளை கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்ப பார்க்குறாரு. நான் சொல்கிறத கேளுங்க, நிஜமாலே வந்துட்டு அவளால் தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனையாச்சுங்க, எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குதுன்னு கண்மணியுமே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்கிறது கேட்காம அவர் போகிறதுக்காக பார்க்குறாரு. உடனே வந்துட்டு வீரா பலார்னு ஒரு அடி கொடுத்து ஒழுங்காக உள்ளே போ, அதான் சொல்கிறேன்ல, சொல்கிறத கேட்கலனா இப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்மா பார்த்துக்குமான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் கண்மணி உள்ளே போயிடுறாங்க. கண்மணி பின்னாடியே வீரா போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாக்கா, பேச மாட்டியா, திரும்பி கூட பார்க்க மாட்டியா, சாரிக்கா உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், என்னடி நல்லதுக்கு, தயவு செஞ்சு விட்டு எதுவும் பேசாத, நீ நான் கோவப்படுறதெல்லாம் எதுவும் யோசிக்காத, நீ என்ன எது பண்ணுமோ அதை பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீரா போகிறாங்க. அப்புறம் பிருந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இவனுக்கு சாப்பாடு வேணுன்றதை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்க ஒரு வேளை இங்கேருந்து போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு பிருந்தா கேட்க, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஆட்டோக்காரனை கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தனை கொண்டு வந்து விட்டுருக்கேன், அவனை கொஞ்சம் எங்கேயும் போகாமல் பார்த்துங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானம்மா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவங்களும் சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. மறுநாள் கோர்ட்டு எல்லோரும் விசாரணைக்காக வந்துட்டு மாரணியும் கார்த்திக்கும் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு, எந்த பிரச்சனையும் வராது, நம்ம வெளியே வந்துடலான்ற மாதிரி வீராவும் பிருந்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் தானே எல்லாம் அப்படின்னு பிருந்தா இது பண்ணால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. விஜய் வந்து அப்படின்னு நடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த காயெல்லாம் அப்படியே தான் இருக்குது, இவங்களை எல்லாரையும் உள்ளே தள்ளுறோம் பாருன்ற மாதிரி, ஜெயிலே இருக்க வைக்கிறோம் பாருன்னு சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் விசாரிக்கிறாங்க விஜயை கூப்பிட்டு. விஜய் வந்துட்டு இந்த காயெல்லாம் வந்துட்டு இந்த கார்த்திக் மச்சான் தான் அந்த மார மச்சானோட சேர்ந்து பண்ணார், மார மச்சான் இதெல்லாம் பண்ணாருன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் வாதாடுறாங்க, மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மாறன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதோட எபிசோட் முடியுது.